வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அஞ்சலி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஆட்சியில் யார் இருக்கக்கூடாது என்ற முடிவுடன் இருப்பதாக முதல்வர் ஸ்டாலின் பேட்டி. ராகுல் காந்தியை அன்றைய சூழ்நிலையில் பிரதமர் வேட்பாளராக அறிவித்ததாகவும் விளக்கம். பிரதமர் மோடி தலைமையில் ஒருங்கிணைந்து தேர்தலை சந்திப்போம். தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடக்கம். கூட்டத்தை ஆக்கப்பூர்வமாக நடத்துவது குறித்து இன்று அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு. மின் இணைப்புகளில் பெயர் மாற்றம் 24ஆம் தேதி சிறப்பு முகாம். மின்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு உத்தரவு. கேரளாவில் 22ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பு. 21ஆம் தேதி வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். அமலாக்கத்துறை சோதனையை எதிர்பார்த்த ஒன்றுதான் என்று கூறியுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், இன்னும் பல கொடுமைகள் நடக்கும் என்றும் அனைத்தையும் சந்திக்க தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஊழல்வாதிகள் என்று பிரதமர் சிலரை குற்றம் சாட்டியதாகவும் அவர்களெல்லாம் பிரதமருக்கு அருகில் அமர்ந்திருந்ததாகவும் கூறினார். இன்னைக்கு நடந்துகிற கூட்டத்தில் பக்கத்தில் யாராவது உட்கார வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? அவரால் குற்றம் சாட்டப்பட்ட, அவரால் ஊழல்வாதிகள் என்று சொல்லப்பட்டவங்கள்லாம் இன்றைக்கி அந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறாங்க. அவங்களை அரவணைச்சிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் இதை சொல்வது வேடிக்கையாக இருக்கு. பிரதமர் வேட்பாளராக ராகுல் காந்தியை முன்னிறுத்தியது அன்றைய சூழல் என்றும், தற்போது அடுத்து யார் ஆட்சியில் இருக்கக்கூடாது என்பதில் நாங்கள் முடிவோடு இருக்கிறோம் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார். விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்துள்ளார். அன்றைக்கு இருந்த சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் நான் இன்றைக்கி சொன்னேன். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் யார் ஆட்சியில் இருக்கக்கூடாது என்பது தான் எங்களுடைய கொள்கை. அதை தான் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிறோம். அமைச்சர் பொன்முடிக்கு சொந்தமான 42 கோடி ரூபாய் சொத்துக்கள் முடக்கம் செய்யப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. செம்மண் குவாரி ஒதுக்கீட்டில் முறைகேடு செய்து அரசுக்கு இழப்பு ஏற்படுத்தியது தொடர்பான வழக்கில் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மகன் கௌதம சிகாமணியின் வீடு உள்ளிட்ட 7 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். சோதனையில் 81,70,000 ரூபாய் மதிப்பிலான ஆவணங்கள், 13 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெளிநாட்டு பணம் மற்றும் பல ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை தமது அதிகாரப்பூர்வ டுவிட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளது. பாஜகவுக்கு எதிரான கூட்டணிக்கு இந்திய தேசிய மேம்பாட்டு ஒருங்கிணைந்த கூட்டணி என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் எதிர்க்கட்சிகளின் 2ஆம் நாள் ஆலோசனைக் கூட்டம் நேற்று நடைபெற்றது. இதில் 24 கட்சிகளின் தலைவர்கள், சரத்பவார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதனிடையே பாஜகவுக்கு எதிராக திரண்டுள்ள எதிர்க்கட்சியினரின் கூட்டணிக்கு இந்திய தேசிய மேம்பாட்டு ஒருங்கிணைப்பு கூட்டணி, அதாவது இந்தியா என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளதாக மல்லிகார்ஜுன கார்கே அறிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகளைக் கண்டு பிரதமர் நரேந்திர மோடி பயப்படத் தொடங்கிவிட்டதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் ஆலோசனைக் கூட்டம் நிறைவடைந்ததை அடுத்து எதிர்க்கட்சித் தலைவர்கள் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது தேசிய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, எதிர்க்கட்சிகளின் ஒற்றுமையால் அடுத்த ஆண்டு தேர்தலில் தோல்வி நிச்சயம் என பாஜக அச்சமடைந்துள்ளதாக கூறினார். எதிர்க்கட்சித் தலைவர்களின் அடுத்த கூட்டம் மும்பையில் நடைபெறும் என்றும் அதற்கான தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் கார்கே குறிப்பிட்டார். இந்தியாவின் சித்தாந்தத்தை பாதுகாக்கும் வகையில் பாஜகவுக்கு எதிராக எதிர்க்கட்சிகளின் போராட்டம் தொடங்கியிருப்பதாக ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேசத்தை காக்க மோடிக்கு எதிரான செயல் திட்டத்தை உருவாக்கி வருவதாக தெரிவித்தார். இது பாஜகவுக்கும் அதன் சித்தாந்தங்களுக்கும் எதிரான போர் என்றும் ராகுல் காந்தி குறிப்பிட்டுள்ளார். எதிர்க்கட்சிகள் ஓரணியில் ஒருங்கிணைந்ததே கூட்டணிக்கு கிடைத்த முதல் வெற்றி என்று பெங்களூருவில் நடைபெற்ற கூட்டத்திற்கு பின்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் கூறினார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் வேட்பாளர் யார் என்ற விவாதம் தற்போது தேவையில்லை என்றார். கூட்டணி உருவானதே ஒரு வெற்றிதான். எதிர்க்கட்சிகளை ஒருங்கிணைக்க முடியாது என்று கனவு கண்டு கொண்டிருந்தார்கள் ஆளும் பிஜேபியை சார்ந்தவர்கள், சங் பரிவார்கள். இவர்கள் சிதறி கிடக்கிறார்கள், இவர்களை ஒரு காலத்திலும் ஒருங்கிணைக்க முடியாது, அந்த முயற்சி வெற்றி பெறாது என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். நிதிஷ்குமார் ஒருபுறம் போவார், மம்தா பானர்ஜி ஒருபுறம் போவார், கெஜ்ரிவால் வரமாட்டார், இப்படியெல்லாம் அவர்கள் கனவு கண்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் இவர்கள் அனைவரும் ஒரே அணியில் ஒன்று கூடி இன்றைக்கு ஒரு கூட்டணியை உருவாக்கி இருப்பதே எதிர்க்கட்சிகளுக்கு கிடைத்த முதல் வெற்றி, மகத்தான வெற்றி.
பாஜக அரசின் ஒரே வேலை அரசுகளை விலைக்கு வாங்குவது மட்டுமே என்று மேற்கு வங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி சாடியுள்ளார். பெங்களூருவில் எதிர்க்கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், என்டிஏ கூட்டணியால் இந்தியாவுக்கு சவால் விட முடியுமா என்ற கேள்வி எழுப்பினார். மேலும் தாய்நாட்டை நேசிப்பதால் நாங்கள் தேசபக்தர்கள் என்று மமதா பானர்ஜி தெரிவித்துள்ளார். ஊழலை ஊக்குவிப்பதற்காகவே பெங்களூருவில் எதிர்க்கட்சிகள் ஒன்று கூடியுள்ளதாகவும், தமிழகத்தில் திமுகவின் ஊழல் வெளிச்சத்திற்கு வந்து கொண்டிருப்பதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். போர்ட் பிளேயரில் அமைக்கப்பட்டுள்ள புதிய விமான நிலைய முனையத்தை திறந்து வைத்து பேசிய அவர், சில அரசியல் கட்சிகளின் சுயநல அரசியலால் இந்தியாவின் தொலைதூர இடங்களுக்கும் வளர்ச்சி சென்றடையவில்லை என்று கூறினார். இந்தியாவின் துயரத்திற்கு காரணமானவர்கள் தங்கள் கடையை விரித்து அமர்ந்திருப்பதாகவும், அந்த கடைகளில் சாதியவாத நஞ்சு மற்றும் அளப்பரிய ஊழலுக்கான உத்தரவாதம் கிடைப்பதாகவும் பிரதமர் மோடி குற்றம் சாட்டினார். மக்களவைத் தேர்தலை பிரதமர் மோடியின் தலைமையில் ஒருங்கிணைந்து சந்திப்போம் என்று தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டம் டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்றது. இதில் அதிமுக உட்பட சுமார் 38 கட்சிகள் பங்கேற்றன. இந்த கூட்டத்தில் மக்களவைத் தேர்தலை பிரதமர் மோடியின் தலைமையில் ஒருங்கிணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணி சந்திக்கும் எனவும், பிரதமர் மோடி அறுதி பெரும்பான்மையுடன் 3வது முறையாக பிரதமர் ஆவார் எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இத்தீர்மானத்தை மகாராஷ்டிர முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே முன்மொழிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வழிமொழிந்தார். டெல்லியில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆலோசனைக் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு அளிக்கப்பட்ட முக்கியத்துவம், வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியில் அதிமுகவின் பங்கு எவ்வளவு முக்கியம் என்பதை காட்டியுள்ளது. கூட்டத்தில் பங்கேற்க வந்த எடப்பாடி பழனிசாமியை ஹோட்டல் வாசலுக்கே வந்து பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா வரவேற்றார். தொடர்ந்து கூட்டத்தில் பங்கேற்க வருகை தந்த பிரதமர் மோடியை பூங்கொத்து கொடுத்து வரவேற்கும் வாய்ப்பும் எடப்பாடி பழனிசாமிக்கு அளிக்கப்பட்டது. மேகதாது அணை விவகாரத்தில் திமுக அரசை கண்டித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கருப்பு சட்டை அணிந்து புகைப்படம் வெளியிட்டுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு மெத்தன போக்கை கடைபிடிப்பதாக கூறி மாநிலம் முழுவதும் பாஜகவினர் போராட்டம் நடத்தினர். இதுகுறித்து ட்வீட் செய்துள்ள அண்ணாமலை, தமிழ்நாட்டிற்கான காவிரி நீர் பங்கீட்டை சரிவர வழங்காமல் கர்நாடக அரசு புறக்கணிப்பதாகவும், இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் கொள்கையற்ற சுயநல கூட்டணிக்காக தமிழ்நாடு விவசாயிகளின் நலனை திமுக அரசு புறக்கணிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்பதற்காக தென்னாப்பிரிக்கா சென்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர், தமிழ்நாடு அரசை கண்டித்து கருப்பு சட்டை அணிந்திருக்கும் புகைப்படத்தையும் பகிர்ந்துள்ளார். கேரளாவில் அடுத்த சில நாட்களுக்கு பரவலாக மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளாவின் பல்வேறு பகுதிகளில் அண்மையில் கனமழை முதல் மிக கனமழை பெய்தது. இதன் காரணமாக கண்ணூர் உள்ளிட்ட சில மாவட்டங்களில் கடும் வெள்ளப்பெருக்கு, சில இடங்களில் நிலச்சரிவும் ஏற்பட்டது. இந்த நிலையில் வடமேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாக உள்ளதாகவும், அதன் காரணமாக கேரளாவில் வரும் 22ஆம் தேதி வரை பரவலாக மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. வரும் 21ஆம் தேதி வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் எச்சரித்துள்ளது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்கவுள்ள நிலையில் பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கும் விதமாக அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. அதன்படி இன்று நடைபெறும் கூட்டத்தில் மூத்த அமைச்சர்கள் பலரும் பங்கேற்பார்கள் என்றும் பிரதமர் மோடி பங்கேற்க வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த கூட்டத்தில் மழைக்கால கூட்டத்தொடரை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த அரசு தரப்பில் வேண்டுகோள் விடுக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மின் இணைப்புகளில் பெயர் மாற்றம் செய்ய அனைத்து பிரிவு அலுவலகங்களிலும் வரும் 24ஆம் தேதி சிறப்பு முகாம்கள் நடத்த மின்சாரத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு உத்தரவிட்டுள்ளார். தமிழ்நாடு மின்சார வாரிய தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பழுதடைந்த மற்றும் சாய்வான மின்கம்பங்களை மாற்றுதல், மழைக்காலத்தின் போது தண்ணீர் தேங்குவதன் பொருட்டு பில்லர் பெட்டிகளை உயர்த்துதல் உள்ளிட்டவை குறித்து பொறியாளர்களுடன் ஆய்வு மேற்கொண்டனர். நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் 15,000 மாணவர்கள் உயர்கல்விக்கு சென்றுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. 2022-2023ஆம் கல்வியாண்டில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலிருந்து 12ஆம் வகுப்பு தேர்வில் 3,23,456 பேர் தேர்ச்சி பெற்றனர். அவர்களில் 2,40,460 பேர் உயர்கல்விக்கு விண்ணப்பிக்க பள்ளிகளில் செயல்படும் நான் முதல்வன் பிரிவு மூலம் வசதி செய்யப்பட்டது. மீதமுள்ள மாணவர்கள் மாவட்டம் வாரியாக அடையாளம் காணப்பட்டு உயர்கல்வியை தொடர செய்யும் வகையில் உயர்வுக்குப்படி என்ற முன்முயற்சி வடிவமைக்கப்பட்டுள்ளது.
இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் மலைவாழ் மக்கள் நிம்மதியாகவும் தங்களது அடையாளத்தை தொலைக்காமலும் வாழ்ந்து வருகிறார்கள் என்றும் இதற்கு காரணம் திமுக தான் என்றும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை ஜவ்வாது மலையில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு 2 நாட்கள் கோடை விழா நடைபெறுகிறது. இந்த விழாவில் பங்கேற்ற அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அங்கு காட்சிப்படுத்தப்பட்ட பழங்கள், காய்கறிகள், பூக்கள் ஆகியவற்றால் அமைக்கப்பட்ட உருவங்களை கண்டு ரசித்தார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர் 50 ஆண்டுகளுக்கு முன்பே மலை கிராம பழங்குடி மக்களுக்கு மின்சார வசதி செய்து தந்தவர் கலைஞர் கருணாநிதி என்று புகழாரம் சூட்டினார். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் விண்ணப்ப பதிவு முகாம்கள் நடைபெறும் நாட்கள் குறித்து சென்னை மாநகராட்சி அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. சென்னை மாநகராட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், முதற்கட்ட விண்ணப்ப பதிவு முகாம் வருகிற 24ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது என்று கூறப்பட்டிருக்கிறது. 2ஆம் கட்ட முகாம் ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி தொடங்கி 15ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மறைந்த முன்னாள் கேரள முதல்வர் உம்மன்சாண்டியின் உடல் திருவனந்தபுரம் சட்டசபை வளாகத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு பின்னர் காங்கிரஸ் கட்சி அலுவலகமான இந்திரபவனுக்கு கொண்டு செல்லப்பட்டு இறுதி மரியாதை செலுத்தப்படுகிறது. காலை 7:30 மணியளவில் திருவனந்தபுரத்திற்கு உடல் கொண்டு செல்லப்படுகிறது. பின்னர் இறுதிச் சடங்கு செய்யப்பட்டு நாளை பிற்பகல் 2 மணியளவில் கோட்டயம் புதுப்பள்ளி தேவாலய கல்லறையில் அடக்கம் செய்யப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பொது இடங்களில் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் சிசிடிவி கேமரா மற்றும் ஜிபிஎஸ் கருவிகள் பொருத்தும் பணிகளை மேற்கொண்டுள்ளதாக அரசு தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொது இடங்களில் மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் தாமாக முன்வந்து வழக்கை விசாரிக்க வேண்டுமென மூத்த நீதிபதியாக இருந்த என் கிருபாகரன் சென்னை உயர்நீதிமன்றத்திடம் கோரிக்கை வைத்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி முன் விசாரணைக்கு வந்தபோது 69 இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. பாலியல் புகாரில் சிக்கிய இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் முன்னாள் தலைவரும் பாஜக எம்பியுமான பிரிஜ்பூஷன் சிங்கிற்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி டெல்லி ரவுஸ் அவென்யூ நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பாலியல் புகாருக்கு ஆளான பிரிஜ்பூஷன் சிங்குக்கு எதிராக கிரிமினல் வழக்கு பதிவு செய்துள்ள டெல்லி காவல்துறை புகார்களை விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழுவையும் அமைத்தது. இது தொடர்பான வழக்கு புதுடெல்லி தலைமை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. அப்போது பிரிஜ்பூஷன் சிங்கிற்கும் குற்றம் சாட்டப்பட்ட மற்றொரு நபரான வினோத் தோமருக்கும் இடைக்கால ஜாமீன் வழங்கிய நீதிபதி ஜாமீன் மனு மீதான விசாரணையை வரும் 20ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். அசையா சொத்து ஆவணங்களை ஆதார் எண்ணுடன் இணைக்க கோரிய பொதுநல மனு தொடர்பாக பதிலளிக்க மத்திய அரசுக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக வழக்கறிஞர் அஸ்வினி குமார் உபாத்யாய் தாக்கல் செய்துள்ள பொதுநல மனுவில் ஊழல், கருப்பு பணம், பினாமி பரிமாற்றம் ஆகியவற்றை தடுக்க அசையா சொத்து ஆவணங்களை ஆதார் எண்ணுடன் இணைக்க உத்தரவிட வேண்டும் என்று கோரியிருந்தார். இந்த பொதுநல மனுவை பரிசீலித்த டெல்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சதீஷ் சந்திரா சர்மா தலைமையிலான அமர்வு இந்த மனுவுக்கு பதிலளிக்க மத்திய அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. நாடு முழுவதும் ஒரே பள்ளி கல்வி முறையை அமல்படுத்த கோரிய பொதுநல மனு தொடர்பாக பதிலளிக்க மத்திய அரசுக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக வழக்கறிஞர் அஸ்வினி குமார் உபாத்யாய் தாக்கல் செய்துள்ள பொதுநல மனுவில் 8ஆம் வகுப்பு வரை மாணவர்கள் தாய்மொழியில் நாடு முழுவதும் ஒரே பள்ளி கல்வி முறையை அமல்படுத்த மத்திய அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்று கூறியிருந்தார். இந்த மனுவை பரிசீலித்த டெல்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சதீஷ் சந்திரா சர்மா தலைமையிலான அமர்வு பொதுநல மனுவுக்கு 4 வாரங்களுக்குள் பதிலளிக்க மத்திய அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. சுக்ரன் படத்தில் இசையமைப்பாளர் வாய்ப்பு கிடைக்க நடிகர் ஆர்யாதான் காரணம் என்று விஜய் ஆண்டனி தெரிவித்துள்ளார். சென்னை சாலிகிராமத்தில் கொலை படத்திற்கான செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய விஜய் ஆண்டனி, ரொமான்டிக் லுக் இருந்தாலும் சீரியஸான கதைகளே தேடி வருவதாக கலகலப்பாக பேசினார். இதைத் தொடர்ந்து பேசிய ஆர்யா, ஆரம்ப காலத்தில் விஜய் ஆண்டனியும் தானும் வாய்ப்புகளை பரஸ்பரமாக பரிமாறிக்கொள்வோம் என்று தெரிவித்தார். இந்திய கிரிக்கெட் அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரீத் பும்ரா மீண்டும் பயிற்சியை தொடங்கியுள்ளார். முதுகு தண்டுவட பகுதியில் காயமடைந்த பும்ரா கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்கவில்லை. கடந்த மார்ச் மாதம் நியூசிலாந்து அறுவை சிகிச்சை மேற்கொண்ட பும்ரா காயத்திலிருந்து குணமடைந்து வந்த நிலையில் நெட்ஸில் தற்போது பயிற்சியை தொடங்கியுள்ளார். இதனால் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள அயர்லாந்துக்கு எதிரான T20 தொடரில் இந்திய அணியில் பும்ரா இணைவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆட்சியில் யார் இருக்கக்கூடாது என்ற முடிவுடன் இருப்பதாக முதல்வர் ஸ்டாலின் பேட்டி. ராகுல் காந்தியை அன்றைய சூழ்நிலையில் பிரதமர் வேட்பாளராக அறிவித்ததாகவும் விளக்கம். பிரதமர் மோடி தலைமையில் ஒருங்கிணைந்து தேர்தலை சந்திப்போம். தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடக்கம்.
கூட்டத்தை ஆக்கப்பூர்வமாக நடத்துவது குறித்து இன்று அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு. மின் இணைப்புகளில் பெயர் மாற்றம் 24ஆம் தேதி சிறப்பு முகாம். மின்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு உத்தரவு. கேரளாவில் 22ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பு. 21ஆம் தேதி வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.